சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், காசாவிற்கு அமெரிக்கா தலைமையிலான நிர்வாகம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேச்சுவார்த்தை, விமான நிலையத்தின் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களால் $500 மில்லியன் சேதம் ஏற்பட்டதாக ஹவுத்திகள் அறிவிப்பு, இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் சிரியா, உக்ரைன் நெருக்கடிக்கு போர் நிறுத்தத்தால் மட்டும் நீடித்த தீர்வை கொண்டுவர முடியாது ரஷ்யாவின் லாவ்ரோவ் வலியுறுத்தல், அப்பாவிகளை கொன்ற பயங்கரவாதிகளுக்கு தண்டனை கொடுத்தோம் இந்திய பாதுகாப்புத்துறை, இந்திய பதிலடியில் மசூத் அசாரின் குடும்பத்தினர் 10 பேர் உயிரிழப்பு, போர் பதற்றத்தின் உச்சம், முழு அளவிலான போருக்கு தயாராகும் பாகிஸ்தான் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். போருக்கு பிந்தைய தற்காலிக காசாவின் நிர்வாகத்தை அமெரிக்கா வழிநடத்தும் சாத்தியக்கூறுகள் குறித்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றன. உயர்மட்ட ஆலோசனைகள் காசா ராணுவமயமாக்கப்பட்டு நிலைப்படுத்தப்படுகின்ற வரை, ஒரு சாத்தியமான பாலஸ்தீன நிர்வாகம் உருவாகின்ற வரை ஒரு அமெரிக்க அதிகாரி தலைமையிலான இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதை நோக்கமாக கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. ஆரம்பகட்டமாகவே இருக்கின்ற விவாதங்களின்படி அமெரிக்கா தலைமையிலான நிர்வாகம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதற்கு நிலையான காலக்கெடு இருக்காது என்றும் இது கள நிலைமையை பொறுத்தது என்றும் இந்த பேச்சுவார்த்தைகளுடன் தொடர்புடைய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. காசாவில் அமெரிக்கா தலைமையிலான அதிகாரத்தில் பங்கேற்க மற்ற நாடுகள் அழைக்கப்படும் என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆனால் எந்த நாடுகள் என்பதை அடையாளம் காட்டவில்லை. நிர்வாகம் பாலஸ்தீன தொழில்நுட்ப வல்லுநர்களை ஈர்க்கும், ஆனால் ஹமாஸ் குழு மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் வரையறுக்கப்பட்ட அதிகாரத்தை கொண்ட பாலஸ்தீன ஆணையத்தை விலக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எந்த ஒரு உடன்பாட்டையும் எட்ட முடியுமா என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. முக்கிய பாத்திரங்களை யார் ஏற்கலாம் என்பது குறித்து விவாதங்கள் முன்னேறவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எந்த தரப்பு இந்த முன்மொழிவை முன்வைத்தது என்பது குறித்த தகவல்களையும் அவர்கள் குறிப்பிடவில்லை. பேச்சுவார்த்தைகள் பற்றிய கூடுதல் விவரங்களையும் வழங்குவதற்கு அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். ராய்டர்ஸ் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக காசாவில் அமெரிக்கா தலைமையிலான தற்காலிக அரசாங்கம் குறித்து இஸ்ரேலுடன் விவாதங்கள் நடத்தப்பட்டதா என்பது குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் நேரடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. நடந்து வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்து எங்களால் பேச முடியாது என்று தெரிவித்தார். நாங்கள் அமைதியை விரும்புகிறோம், பணைய கைதிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் செய்தி தொடர்பாளர் கூறியிருந்தார். எங்கள் அணுகுமுறையின் தூண்கள் உறுதியாக இருக்கின்றன, இஸ்ரேலுடன் நில்லுங்கள், அமைதியாக நில்லுங்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகமும் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது. இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் மோதலுக்கு பிறகு ஒரு இடைக்காலம் இருக்கும் என்று நம்புவதாக முன்னர் கூறியிருந்தார். அதில் மிதமான அரபு நாடுகள் உட்பட ஒரு சர்வதேச அறங்காவலர் குழு காசாவை மேற்பார்வையிடும், பாலஸ்தீனர்கள் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுவார்கள், காசாவில் உள்ள மக்களின் சிவில் வாழ்க்கையை நாங்கள் கட்டுப்படுத்த பார்க்கவில்லை, காசா பகுதியில் எங்கள் ஒரே ஆர்வம் பாதுகாப்பு மட்டும்தான் என்று அவர் கூறியிருந்தார். இதேவேளை காசாவின் அரசாங்க ஊடக அலுவலகத்தின் இயக்குநர் இஸ்மாயில் அல் தபாப்தா அமெரிக்கா அல்லது வேறு எந்த வெளிநாட்டு அரசாங்கத்தின் தலைமையிலான நிர்வாகத்தின் யோசனையை நிராகரித்து காசாவின் பாலஸ்தீன மக்கள் தங்கள் சொந்த ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஏமனின் ஹவுத்தி கட்டுப்பாட்டில் உள்ள தலைநகர் சனாவில் உள்ள விமான நிலையத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முனைய கட்டடங்கள் அளிக்கப்பட்டு $500 மில்லியன் சேதம் ஏற்பட்டதாக அதன் இயக்குநர் ஹவுத்தி ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுத்தி குழு இஸ்ரேல் மீது மீண்டும் மீண்டும் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை வீசி தாக்குதல்களை நடத்தியதற்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேல் 2 நாட்கள் தாக்குதலை நடத்தியது. இதில் ஞாயிற்றுக்கிழமை பென்குரியன் விமான நிலையத்தின் வளாகத்திற்குள் ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த இஸ்ரேலிய தாக்குதல்களால் சுமார் $500 மில்லியன் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சனா விமான நிலையத்தின் இயக்குநர் காலித் அல் சைப் அல் மசீரா தொலைக்காட்சிக்கு தெரிவித்திருக்கிறார். சனா விமான நிலையத்தின் முனையங்களை எதிரி அழித்துவிட்டது, அதில் அனைத்து உபகரணங்கள் மற்றும் சாதனங்கள் அடங்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒரு கிடங்கு முற்றிலும் தரைமட்டமாக்கப்பட்டது என்றும், ஜெர்மனியா ஏர்வேஸ் 3 விமானங்களை இழந்தது என்றும், மொத்தம் 6 விமானங்கள் அளிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். விமான நிலையத்தை தற்காலிகமாக மீண்டும் திறக்க மாற்று வழிகள் இருக்கின்றன, மேலும் அதை மறுசீரமைத்து செயல்பாடுகளை மீட்டெடுக்க எங்களுக்கு நீண்ட நேரம் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே சிரியாவில் அல் அசாத் தலைமையிலான அரசு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கவிழ்ந்தது. அதிபராக இருந்த அல் அசாத் ரஷ்யாவுக்கு தப்பிச் சென்றார். இதையடுத்து சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றிய யஹத் தஹீர் அல் சியாம் அதிபராக பதவியேற்றிருக்கிறார்.
அதேவேளை முன்னாள் அதிபர் அல்-அசாத் ஆதரவாளர்கள் குழுக்களாக சேர்ந்து சிரிய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் சிரிய அரசு படைகள் மீதும் இந்த கிளர்ச்சி குழுக்கள் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனிடையே கடந்த சில நாட்களாக சிரியாவில் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. அந்நாட்டின் டமாஸ்கஸில் சன்னி பிரிவினருக்கும் டூரோஸ் மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இந்த மோதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். டூரோஸ் மதத்தினர் இஸ்ரேலில் வசித்து வரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக சிரியா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் இஸ்ரேல் சிரியா இடையே பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த நிலையில் பதற்றத்தை தணிக்கும் வகையில் இஸ்ரேலுடன் சிரியா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. இரு நாடுகளும் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன. மூன்றாம் நாட்டின் மத்தியஸ்தம் மூலம் இஸ்ரேலுடன் மறைமுக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சிரிய அதிபர் ஹயத் தக்ரீர் அல்-சியாம் தெரிவித்துள்ளார். சிரியாவில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை முடிவுக்கு கொண்டுவர இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மறுபுறம் உக்ரைன் நெருக்கடிக்கு ஒரு நீடித்த தீர்வை போர் நிறுத்தம் மூலம் மட்டுமே காண முடியாது என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்திருக்கிறார். போர் நிறுத்தம் அல்லது ஈடுபாட்டின் வரிசையில் விரோத போக்கை நிறுத்துவது மட்டுமே இந்த பிரச்சினைக்கு நீடித்த தீர்வை கொண்டுவர முடியாது என்று லாவ்ரோவ் தெரிவித்திருக்கிறார். நீடித்த அமைதிக்கு மோதலுக்கான மூல காரணங்கள் அகற்றப்பட வேண்டும் என்றும் அவர் விளக்கியிருக்கிறார். நேட்டோவின் கிழக்கு நோக்கிய விரிவாக்கம் மற்றும் உக்ரைனை ராணுவ கூட்டணிக்குள் இழுக்கும் முயற்சிகள் காரணமாக ரஷ்யாவின் பாதுகாப்புக்கு இந்த அச்சுறுத்தல்களை நிவர்த்தி செய்வதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மறுபுறம் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் உரிமையை இந்தியா பயன்படுத்தி இருக்கிறது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் மூலம் இந்தியாவின் ஆயுதப்படைகள் வரலாற்றை எழுதியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள இலக்குகளை தாக்கிய வெற்றிகரமான நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவித்த ராஜ்நாத் சிங் வான்வழி தாக்குதல்கள் துல்லியம், எச்சரிக்கை மற்றும் உணர்திறனுடன் மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். மேலும் அவர் எங்கள் அப்பாவிகளை கொன்றவர்களை மட்டுமே நாங்கள் கொன்றோம். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் எங்கள் படைகள் ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கி பயங்கரவாத முயற்சி முகாம்களை அளித்து வலுவான பதிலடி கொடுத்தன. இது கவனமாக திட்டமிடப்பட்ட பிறகு செய்யப்பட்டது. பயங்கரவாதிகளின் மன உறுதியை தாக்க இந்த நடவடிக்கை அவர்களின் முகாம்கள் மற்றும் உள்கட்டமைப்புக்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டது. எங்கள் ஆயுதப்படைகளின் துணிச்சலுக்கு நான் வணங்குகிறேன் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் குடும்பத்தினர் 10 பேரையும் கூட்டாளிகள் 4 பேரையும் இழந்துவிட்டேன் என்று ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலால் சர்வதேச பயங்கரவாதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற அசார் இந்திய நாடாளுமன்ற தாக்குதல், மும்பை பயங்கரவாத தாக்குதல் உள்பட இந்தியாவில் நிகழ்ந்த பல்வேறு தாக்குதல்களில் தொடர்புடையவர். கடந்த 1999ஆம் ஆண்டு பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்திய விமானத்தை கடத்திச் சென்று மிரட்டியதால் சிறையில் இருந்த மசூத் அசாரை இந்தியா விடுவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர் பொது இடங்களில் வராமல் பதுங்கியே வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் பாகிஸ்தானின் பகவல்பூரில் உள்ள ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைமையகத்தை குறிவைத்து இந்திய விமானப்படை புதன்கிழமை அதிதுல்லிய தாக்குதல் நடத்தியது. இதில் அந்த கட்டடம் இடிந்து தரைமட்டமானது. அதில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். தாக்குதலுக்கு முன்பே மசூத் அசார் வேறு இடத்தில் பதுங்கியதால் அவர் தப்பிவிட்டார். தனது பயங்கரவாத அமைப்பின் தலைமையகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து மசூத் அசார் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் பகவல்பூரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் எனது அக்கா, அவரின் கணவர், அக்காவின் மகன், அவரின் மனைவி, இவர்களின் ஒரு குழந்தை, எனது குடும்பத்தைச் சேர்ந்த மேலும் 5 குழந்தைகள், கூட்டாளிகள் 4 பேரையும் இந்த தாக்குதலில் இழந்துவிட்டேன் என்று தெரிவித்தார். எனது தாயார், அவருக்கு உதவியாக இருந்த 2 பெண்கள், நெருங்கிய கூட்டாளிகள் சிலரும் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இனி எங்களிடமிருந்து எந்த கருணையையும் எதிர்பார்க்க முடியாது என்று கூறியிருக்கிறார். ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் முரித்கே பகுதியில் இந்திய விமானப்படை தாக்குதலில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் 3 பேருக்கு இறுதி அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் மற்றும் ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பினர் பங்கேற்றிருக்கிறார்கள். ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பின் அரசியல் பிரிவான பாகிஸ்தான் மர்காசி முஸ்லீம் லீக் சார்பில் பயங்கரவாதிகளின் இறுதி அஞ்சலி நடத்தப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பயங்கரவாதிகளின் உடல்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக இந்தியாவின் சமீபத்திய தாக்குதல் இரு அண்டை நாடுகளுக்கும் இடையிலான மோதலை விரிவுபடுத்துவதற்கான அழைப்பை குறிக்கிறது என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரித்திருக்கிறார். ஆனால் பாகிஸ்தான் ஒரு முழுமையான போரை தவிர்க்க முயற்சிக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய தாக்குதல் தெளிவான பாதுகாப்பு மீறல் என்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்நிலையில் குறித்த மோதலை விரிவுபடுத்துவதற்கான அழைப்பு மேலும் அதை பிராந்தியத்திற்கு மிகவும் பரந்ததாகவும் ஆபத்தானதாகவும் மாற்றக்கூடும் என்று அவர் கூறியிருக்கிறார். உலகின் மிகவும்
ராணுவமயமாக்கப்பட்ட இடங்களில் ஒன்றில் பல தசாப்தங்களாக பதற்றங்கள் நிலவியதைத் தொடர்ந்து இந்தியா இந்த வாரம் தாக்குதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் முழுமையான போருக்கு தயாராக இருப்பதாக அவர் வலியுறுத்தினார். பாகிஸ்தானின் ஆயுதப்படைகள் ஏவுகணைகளை வீசி 5 இந்திய போர் விமானங்களை வீழ்த்தியதாக கூறப்படுகிறது. இது பாகிஸ்தானால் இந்தியாவுக்கு வழங்கப்பட்ட பொருத்தமான பாடம் என்று கூறப்படுகிறது. மேலும் 3 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதை இந்தியா ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருக்கிறது என்றும் ஆசிப் தெரிவித்திருக்கிறார். இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது. இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க. மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.